கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தில் உங்களை அனைவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை துதிக்கத்தான் நான் வந்திருக்கிறோம். அப்படியே பேசாமையே இருந்து கொண்டிருக்கிறதுக்காக வரவில்லை. இது ஆராதிக்கக்கூடிய நேரம், இது கொண்டாடக்கூடிய நேரம், இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே நாம் மகிழ்ந்து களி கூறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எல்லா சபைகள்லையும் மௌனமா வருவாங்க, ஸ்டேஜில் எல்லாம் ஆடி பாடி மகிழ்ந்து களி கூறுவாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டு வருவோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறதா என்றால் இல்லை என்றுதான் கூறும். நாம் எப்பேற்பட்ட தேவனை நாம வணங்குகிறோம்? ஜீவனுள்ள தேவனை நாம் வணங்கிக் கொள்ளும். கடந்த வார வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருந்தது? அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர் பாடுபட்டார், அவர் கஷ்டப்பட்டார், அவர் மரித்தார் என்றுதான் சொல்லிக்கொண்டே இருந்தோம். உயிரோடு இருக்கிறவரையே நம்ம உயிரோடு எழுப்பி இருக்கோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். மோசையை பார்த்து என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நீ யாருன்னு பார்வோன்னு கேட்ட என்ன சொல்றது அப்படின்னு கேட்டான். தேவனு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ நாம தான் சொன்னாரா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார், அனுப்பி இருக்கிறான்னு போய் சொல்லுவார். அப்ப இருக்கக்கூடிய தேவனை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை நாம செய்யக்கூடாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறதுக்கு முன்பாக இருக்கிறது. தேவ சாயலாக, தேவ ரூபமாக இருந்தார். தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சந்ததி உருவாக்குகிறது தான் கர்த்தர் நம்மை படைத்தார். அது ஃபெயிலியர் ஆனதுனால ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டார். அவருடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தினால அத்தனை பேரையும் பரிசுத்த சந்ததியாக மாற்றிவிட்டார். அதை என்ன செய்கிறோம் என்றால், அதை வாயினாலே அறிக்கை செய்யாமல் அப்படியே மௌனம் சாதித்துக் கொண்டிருப்போம். அப்படி இருக்கவே கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலம் ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். இப்போ இயேசுக்கு என்ன சொல்றாரு? நான் மரித்தேன், ஆனாலும் சதாகாலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல். மார்ச் ஏப்ரல்ல வரும்போது என்ன நடக்கும்? என்ன நடக்கிறது? நான் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கிறிஸ்துவ உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி மரிக்க வைத்து உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறது. சரியா? யோவான் 11:25 என்ன சொல்லுது பாருங்க. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல். அவரை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான். லாசரு உயிரோடு எழுப்புகிறதுக்கு முன்பாகவே இந்த காரியத்தை சொல்லிவிட்டார். இப்ப நம்ம உயிரோடு எழுப்பப்படுவோமா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். விசுவாசிக்கிறீங்களா? இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அப்படியானால் நாம் விசுவாசிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து லாசரு இறந்த பிற்பாடு அந்த வீட்டிலே போய் அவர் சொல்லுகிறார். என்ன காரணம்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன்.
இந்த மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு என்பதை சொல்லு. மறுபடியும் முன்னர் எடுத்து சொல்லுகிறேன். நான் முதலே சொல்லவில்லையா? நீ இதை விசுவாசிக்கிறாயா? முதல் சொல்லும் போது ஆமாமா, நீ கடைசி நாளே வரும்பொழுது எங்களை எல்லாம் உயிரோடு எழுப்புவீர் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டான். இல்ல இல்ல, இப்பொழுதும் மரித்தால் கூட அவர்களை நான் உயிரோடு எழுப்ப முடியும் என்ற அந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்த பிற்பாடுதான் என்ன செய்யறாரு? லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். எப்பொழுதெல்லாம் அந்த ஊருக்கு போறாரா இயேசு கிறிஸ்து, அவங்க வீட்டுலதான் தங்குவார். மார்த்தால் என்ன செய்வான்? அநேக காரியங்களை குறித்து எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த முடியும், அவங்களுக்கு என்னென்ன வசதி செய்து கொடுக்க முடியும், இஷ்டமானதை செய்ய வேண்டும் என்ற அந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு. மரியாதோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டால் அவருடைய பாதத்தலை உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக உட்கார்ந்து கொண்டார். ஆகவேதான் அவர் சொல்லுவார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று அந்த குடும்பத்தாருக்கு தெரியுமா தெரியாது? இப்ப நீங்க சொன்னீங்க மார்த்தாள் மரியாதை விசுவாசிக்கிறாங்க, தைரியமா சொன்னீங்க. லாசரு விசுவாசித்தானா? சந்தேகம் வருது இல்ல? லாசரு மரித்துட்டானா? இயேசுக்கு வந்தாரா? என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுப்பிட்டாரா? அவர் ஜீவன் உள்ளவர் தானே, உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறன்னு சொன்னார்ல. லாசரு விசுவாசித்தா, மரித்தான். இப்ப என்னன்னா உயிரோடு எழுப்பிட்டாரா இல்லையா? என்னோடு ஒத்து போக மாட்டேங்கிறீங்க போல தெரியுது. அவனும் விசுவாசித்தான். முதல் சொன்ன வசனத்தை நிரூபிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து நான் உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையை நிரூபித்து காட்டு. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. எல்லாரும் மரித்து போய் நாரும் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அவரை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி. அவன் மரிக்கவில்லை. அப்பேற்பட்ட தேவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 24வது வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே அப்படியே கட்டி வைத்திருக்கிற கூடிய சூழ்நிலையிலே இருக்கவில்லை. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கொண்டது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். இப்போ தாவீது இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை மரண உபாதை கட்டுகளினாலே கட்டி வைத்திருக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி காட்டிவிட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னவர், அந்த வாக்கு தத்தத்தை அந்த வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறாரா? அவர் மரித்தாரா இல்லையா? அது சொல்லு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரா? அப்படின்னு என்ன பொருள் என்றால், யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சிலுவையிலே கொன்று விட்டார்களா என்று கேட்கிறேன். கொஞ்சம் தைரியம் வருது. அவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல். அப்புறம் எப்படி மரித்தார் என்று சொல்றீங்க? அவர்தான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னார்.
இவங்க எல்லாம் சிலுவையில அரைஞ்சுதான் அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை மாறாதவர். நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். இப்போ மரண கட்டு அவரை கட்டி உள்ளே வைத்திருக்க முடியவில்லை. அதனால் அதிலிருந்து கர்த்தரை விடுவிக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இப்போ பேதுரு பிரசங்கிறார், ஜீவாதிபதியை, ஜீவனோடு இருக்கிறவரை நீங்க கொலை செய்த, அவங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்க கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இப்ப எப்படி அவ யூதர்களுக்கு விளக்கி சொல்றது? நீங்க ஐயா கொன்னீங்க, அவ ஜீவாதிபதி, உங்களால கொல்ல முடிஞ்சுதான்? தேவன் அவரை உயிரோடு எழுப்பி விட்டார். ஏனென்றால் அவர் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் மாறாதவர் என்று சொன்னார். யூத ஜனங்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கும்படியாக சொல். நீ சாதாரண மனிதன், மரியாளின் மகன், யோசேப்பின் மகன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீங்க. இல்ல, அவர் தேவகுமாரன். 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, 33வது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? சீசர்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் சீசர்கள். சீசர்கள் அனைவரும் எத்தனை பேர் சீசர்கள் இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கூடுனாங்க மேல் அறையில? 120 பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, ஆனா அநேக பேர் போயிட்டாங்க. 120 பேர் இருக்கிறாங்க. இப்ப 120 பேரும் இயேசு கிறிஸ்துவை மரணத்தை கண்டவர்கள். இப்ப சொல்லுகிறாங்க, அவருடைய மரணத்தை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து, மரணத்தை குறித்துள்ள அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள் என்றால் இந்த லெந்த நாட்களை அனுசரிப்பீங்களா? உலகத்தார் என்ன புரிந்திருக்கிறார்கள் என்பதும் வேண்டும் நமக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார், நம்மத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் இந்த 40 நாள் கொஞ்சம் அப்படியே இருங்க, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நானே கர்த்தர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவ யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, நான் தான் இந்த உலகத்துக்கே ஒளி, நான் ஜீவன் உள்ளவர், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், நானே 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 என்று சொல்ற அவர் நம்மோடு கூட வசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இயேசுகிட்ட நமக்குள்ளாக இருப்பாரானால், அந்த இயேசுகிட்ட ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருப்போமானால், அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் ஒரே ஜாதியாக, ஒரே குடும்பமாக, தேவனுடைய புத்திரர்களாக புத்திரிகளாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கதான் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே அது கிடையாது. அத்தனை பேரையும் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஒரே சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள அவர் விரும்புகிறார். ஒரே மனவாட்டியாக தன்னை நிறுத்திக் கொள்ள அவர் விரும்புகிறார். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? பரிசுத்த சந்ததியை பெரும்படியாத்தானே நான் மனிதன் உண்டாக்கினேன். அந்த சந்ததியை தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம், அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினதன் மூலம், அந்த இரத்தத்தினால கழுவப்படுவதன் மூலம் நாம் அவருடைய சபையாக ஒரே சரீரமாக மாற்றப்பட்டோம். ஜாதியே பிடித்துக் கொண்டிருக்கிற காரியம் மேல் லெவல்ல இருந்து கீழ் லெவல் வரைக்கும் அத்தனை பேருக்குள்ளாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது சரியா இருக்குமானால் அப்படித்தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்படவில்லை.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே குடும்பமாக மாறவில்லை என்றுதான் பொருள். அவருடைய பரிசுத்த சந்ததியை பெரும்படித்தானே. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்தது? நம்மை சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவருடைய சுதந்திரவாளியாக, அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டதல்லவா. இப்ப எங்கிருந்து வந்து இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகள், பிரிவினைகள், ஜாதிகள், உயர்வு தாழ்வு, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அப்படியானால் அவங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களா? கேள்வி எழும்புதா இல்லையா? இது நமக்குள்ள அர்த்தமானால் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் என்று அல்லது உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்போம், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் பங்கு பெறுவோம், மறுரூபமாக்கப்படுவோம், அவருடைய பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்திலே நாம் இருக்க முடியும். இல்லை என்றால் முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 9-10 வசனம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் தான் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, உயிரோடு இருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இப்ப நாம யாருக்காக பிழைத்தோம்? ஒரே தரம் தான் மரித்தாரு. எதுக்காக மரித்தாரு? நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். இப்ப அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் எதற்காக இருக்கிறார்? தேவனுக்காக. தேவன் அவர் மாறாதவர், அவர் உயிருள்ளவரா இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார் என்பதை அடையாளம் காட்ட முடியாது. நம்முடைய நிலைமை என்ன? தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கிறோமா? என் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படாது. எங்கே மகிமைப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆலயத்திலேயா, வெளி உலகத்திலா? வெளி உலகத்திலே என் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். நம்ம மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தலாம். உயிருள்ள தேவனை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், மரணத்தை ஜெயித்தவர், ஆதியமும் அந்தமும் இல்லாதவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், அல்பா ஒமேகாவானவர், அப்பேற்பட்ட தேவனை வணங்கிக் கொண்டிருப்பவன் நம்ம மூலம் தேவனுடைய நாமம் அவமகிமைப்படக்கூடாது. இயேசுக்கு ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்போமானார், உயிருள்ள தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருப்போமானார், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த வசனம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 119:25. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் உயிருள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று பார்த்தோம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஏன் இத சொல்ற? அங்க ஒரு வார்த்தை சொல்லுது, என்னுடைய ஆத்மா அப்படின்னு. என்ன புரிஞ்சுட்டீங்க? எனக்குள்ளாக ஆத்மா இருக்குது, அது மண்ணாகி இந்த சரீரத்திலேயே தான் ஒட்டிட்டு இருக்குது. அப்ப சரீரத்தோட ஒட்டிட்டு இருக்கிற இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் எதை பயன்படுத்த வேண்டும்? வசனத்தை பயன்படுத்த வேண்டும். யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்ததுதான், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. முடியுங்க. 12ஆம் வசனம் 14. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி. வசனம் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்க வேண்டும், அது நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த சங்கீதத்திலே பார்க்கலாம். 37வது வசனம். உம்முடைய வழிகளிலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுது. அப்ப வசனத்தை நாம் மனதிலே வைத்திருக்கும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தை அறிக்கை செய்யும் போது, நான் சரியான அவருடைய பாதையிலே நடக்கிறதுக்கு
இந்த வசனம் எல்லாம் என்னை உயிர்ப்பிக்கும். என்னால நடக்க முடியல, என்னால அதை கை கொள்ள முடியல என்று சொன்னா என்ன அர்த்தம் அல்லது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வசனம் உள்ளே இல்லை என்று பொருள். வசனம் இருந்ததுன்னா அந்த வசனத்துல என்ன இருக்குது? அந்த வசனத்திலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. இந்த வேதத்திலே இருக்க வரைக்கும் அந்த ஜீவனும் வல்லமையும் நமக்குள்ளாக வராது. எப்பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து வாயினாலே அறிக்கை செய்யப்படும் பொழுது அது ஜீவன் உள்ளதாக வல்லமை உள்ளதாக மாறுகிறது. அவருடைய பாதையிலே கர்த்தர் நடத்துவார். 40வது வசனம், உங்களுடைய கட்டளைகள் மேல் அப்படின்னு சொன்னா வசனத்தின் மேல் நான் வாஞ்சியா இருக்கிறேன். உம்முடைய நீதியினாலே என்னை உயிர்ப்பியும். நீதியாகிய வசனத்தினாலே என்னை உயிர்ப்பியும். அப்ப இயேசு கிறிஸ்து யார்? வசனம் மட்டும்தான் நீதியா? இயேசு கிறிஸ்து அவரும் நீதியுள்ளவர். அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவருடைய வசனம் எனக்குள்ளாக இருக்கிறது. என்னை அது உயிர்ப்பிக்கும், என்னை நீதியின் பாதையிலே அது நடத்தும். 50வது வசனம், அதுவே என்றால் எதுவே? வசனமே என்னுடைய சிறுமையிலே எனக்கு ஆறுதல் கொடுக்கிறது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது எது? உங்களை உயிர்ப்பிக்கிறது எது? சோர்ந்து போகவே கூடாது, பலவீனப்பட்டு உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. வார்த்தையை சொல்ல சொல்ல வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூற வேண்டும். அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து வெளியில வர வேண்டும். அது அப்ப அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அவர் நிச்சயமாக அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். சகோதரி அருமையான சாட்சி சொன்னார். நான் யாரிடத்திலே போய் சொல்லுகிறது? முதலாவது தேவனிடத்திலே நான் சொல்ல வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது எதையெல்லாம் நீங்க கேட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் ஜெபிப்போமானால் வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யும். வசனம் யாருக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமோ அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும். 93வது, நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய கட்டளைகள் உம்முடைய வசனங்களை நான் மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று சொல்லுகிறார். என்ன டென்ஸ்? அப்ப எப்பெல்லாம் நீங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் வேத வசனம் உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்குது. உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. என்னை உயிர்ப்பிக்கும். 3 காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் வேத வசனம். 149வது, உம்முடைய கிருபையின்படி என்னுடைய சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயம், நீதி, வாக்கு, இது எல்லாமே வசனம் தான். அப்ப நமக்கு சோர்ந்து போகும் பொழுது, நமக்கு ஒரு பயம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும்போது நாம் எதை பயன்படுத்துவோம்? வசனத்துல வல்லமை ஜீவனம் இருக்கிறது என்று நாம் விசுவாசிப்போமானால், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லுவோமானால், அவர் சொன்ன வசனத்தை நாம் அறிக்கை செய்வோமானால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும், அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 159வது வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன். உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். கட்டளைகளை நேசிக்கிறீங்களா? வசனத்தை நேசிக்கிறீங்களா? ஒரு ஸ்லோகம் ஒண்ணு நான் சொல்லி இருக்கிறேன் வேதத்தை குறித்து. வேதத்தை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? நேசிக்கிறீங்கன்னு சொன்னா வேதத்தை என்ன செய்ய வேணும்? வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பீர்களானால் வேதத்தை விசுவாசிக்க வேண்டும். வேதத்தை விசுவாசிப்பீர்களானால் வேதத்தை அபியாசிக்க வேண்டும். அப்படின்னா பிராக்டிக்கல் லைஃப்ல அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வேதத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியம்.
இதை நேசிக்கிறீங்கன்னா நீங்க வாசிப்பீங்க. கண்டிப்பா வாசிச்சீங்கன்னா அதை நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அதை வாழ்க்கையிலே அபியாசிக்க. நான் சண்டே கிளாஸ்ல படிச்சது இது, வாழ்க்கையிலே அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். நேசிப்பேன் என்றால் இந்த வசனத்தை வாசிக்காம நான் ஒரு நாளை கழிக்க முடியாது. என்ன வசனத்தை வாசித்தோமோ அதை நான் விசுவாசிக்க வேண்டும். அது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவன் அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரா, இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம், நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி கிடையாது. நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? நிறைய இருக்குது. ஏசாயால இயேசு கிறிஸ்து பிறப்பு கொண்டாடுவீங்கல்ல, அந்த சமயத்துலதான் அந்த வசனத்தை சொல்லுவீங்க. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. அவர் நித்தியமானவர், அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த நாமம் நம்ம சொல்ல மறந்து விடுகிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க மறந்து விடுகிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்தியமா இருக்கக்கூடியவர், நம்மை நித்தியத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். நித்திய பிதா, சமாதானம். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்துக்குள்ளாக பிரவேசிக்க கிருபை செய்யும். இந்த உலகத்திலே அந்த வசனங்களின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் வசனத்தை சொல்லி சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வசனத்தினாலே நாம் புடமிடப்படுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் விடுதலையாக்கப்படுவோம். அந்த வசனத்துக்குள்ளாக இருக்கிற ஜீவனும் வல்லமையும் நமக்குள்ளாக கிரியை செய்யும். அவருடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க முடியும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.